வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு நம்ம ரெண்டு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோங்க. ஒன்று சத்யன் மகாலிங்கம் அவர்கள், அதாவது சிங்கர். அவர் ரீசண்டாக அவரோட சாங் பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு. அவரை பற்றியும் கேபிஒய் பாலா, காந்தி கண்ணாடியில் நடித்த கேபிஒய் பாலா அவர்களை பற்றியும் தான் பேச போகிறோம். இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. அதனால தான் நான் இந்த ரெண்டு டாப்பிக்கையும் கம்பைன் பண்ணி பேசுகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சத்யன் மகாலிங்கம் சிங்கர் அவர்களோட அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி இந்த ரோஜா ரோஜா சாங் பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஒரு 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 காலேஜ் பையன் பாடுறாரு. அது ட்விட்டரில் பார்த்தா, ஃபேஸ்புக்கில் பார்த்தா, இந்த வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கே, யார் யார் யாருன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடப்பட்டது. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அந்த வீடியோ பற்றி எனக்கு யாருன்னே தெரியல. யார் இது, ரொம்ப நல்லா பாடுறாரு, இந்த பையன் எங்கே கண்டுபிடிச்சி இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயும் அந்த தேடல் இருந்தது. அப்புறம் ஒரு 3 டேஸுக்கு அப்புறம் அந்த நல்ல வைரலாகி பயங்கரமாக வியூஸ் போனதுக்கப்புறம் அது சத்யன் மகாலிங்கம் அவர்கள் அப்படின்னு தெரிஞ்சது. அவர் ஆல்ரெடி சிங்கர் தான். ஆல்ரெடி 200 சாங்ஸுக்கு மேலே தமிழ், தெலுங்கு அந்த மாதிரி பாடியிருக்காரு. மெயினாக நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா வசூல் ராஜா எம்பிபிஎஸ், ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அந்த பாட்டெல்லாம் அவர் தான் பாடியிருக்காரு. நான் இவரை 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நேராக மீட் பண்ணியிருக்கேன். நான் அந்த பிக்சரையும் இதில் போஸ்ட் பண்ணுறேன். நான் நேராக மீட் பண்ணியிருக்கேன். அவரோட வீடியோஸ், அவரோட ஏகப்பட்ட சாங் கலெக்ஷன்ஸே என்கிட்ட இருக்குது. நானே வீடியோ எடுத்திருக்கேன். அவர் கூட ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேசுகிற வாய்ப்பும் கிடைச்சிது. அவ்வளோ டவுன் டு எர்த் பர்சன் அந்த சத்யன் மகாலிங்கம். எனக்கே அவர் இந்த தமிழ் சங்கம் ப்ரோக்ராமுக்கு வரும்போது அவர் இந்த பாட்டெலாம் அவர் தான் பாடினதான்னு எனக்கே தெரிலங்க. அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஸோ அப்படின்னா எவ்வளோ இதுன்னு பாருங்களேன். ஈவன் நமக்கு சூப்பர் சிங்கர்ஸ், அந்த சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராமில் வர சிங்கர்ஸ் எல்லாம் கூட தெரியுது. இந்த மாதிரி ஃபேமஸான பாட்டு பாடினவங்கள நமக்கு தெரியவே இல்லை யாருன்னே. நமக்கு வெரி ஃபியூ சிங்கர்ஸ் மட்டும்தான் நமக்கு பாப்புலராக இருக்காங்க. அவங்கள மட்டும்தான் நமக்கு தெரியுது. இந்த நிலைமை ஏன்? அவர் கூட சத்யன் அவர் நிறைய இப்போ ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர் நிறைய இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கோவிடுக்கு அப்புறம் அவருக்கு வாய்ப்பே இல்லை. அவர் காலேஜ் சமயத்தில் பயங்கரமாக பிஸியாக இருந்திருக்காராம். ஒரு நாளைக்கு அவ்வளோ கச்சேரி இருக்குமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. அவருக்கு ஹியர் அண்ட் தேர் ஏதாவது ஒரு பாட்டு, நல்ல நல்ல பாட்டு பாடியிருக்காருங்க. ஆனால் நமக்கு அவர் எந்த சிங்கர்னே தெரியல. அவருக்கு ஆல்மோஸ்ட் 7000 ஸ்டேஜஸ்க்கு மேலே ஏறி பாடியிருக்காராம். அவர் இங்கே போது செம்ம சூப்பராக பாடினார். ஒரு 20 சாங்ஸ் பாடினார் எங்கள் தமிழ் சங்கத்தில். அவ்வளோ நல்லா பாடினார். நான் தான் சொன்னேனே, நான் மீட் பண்ணுறதுக்கும் அவர் கூட பேசுகிறதுக்கும் கூட எனக்கு சான்ஸ் கிடச்சிது. அவ்வளோ நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஏன் இப்போ அவர் அவர் இது ஒரு கட்டத்தில் நொந்து போய் ஹோட்டல்லலாம் கூட வேலை பார்த்ததாக சொன்னார். அவர் அதையும் பதிவு பண்ணியிருந்தார். இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கிளிம்ஸாக அவர் சொல்லியிருந்தாரு. நமக்குமே அது தெரியுது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துக்கும் டைரக்டர்ஸே பாட ஆரம்பிச்சிரு. டைரக்டர்ஸ் ஆர் அதாவது மியூசிக் டைரக்டர்ஸே அவங்க பாடுறாங்க. அதே மாதிரி ஹீரோவையே பாட வச்சிடுறாங்க. அப்போ சிங்கர்ஸ்ன்னு ஒரு கேட்டகரிக்கு அவசியமே இல்லாமல் போயிடுது. முன்னாடியெல்லாம் ஒரு 80s 90s காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இளையராஜா அவர்களை எக்ஸாம்பிள் அதுதான் எடுக்க வேண்டியிருக்கு. அவரும் பாடுவார். ஆனால் நிறைய சிங்கர்ஸ் பாடவும் செய்வாங்க. நம்ம ஜெயச்சந்திரன் அவர்கள், எஸ்பிபி, மனோ, இவங்க எல்லாருமே அந்த சமயத்தில் வந்தவங்க தான். அவங்களையும் பாட வைப்பாங்க. இவங்களும் ஒன் ஆர் 2 சாங்ஸ் பாடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் அவங்களே எல்லா பாட்டையும் பாடிடுறாங்க. இல்லாட்டினா அவங்க ஹீரோவை வச்சு யூஸ் பண்ணி பாடுறாங்க. அதனால் இந்த சிங்கர்ஸ், வளர்ந்து வர சிங்கர்ஸ்க்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லை. அவங்க ஏதாவது ஒரு படத்துக்கு பாடுறாங்க, அதுக்கப்புறம் அப்படியே காணாமல் போயிடுறாங்க. அவருக்கும் இதுதான். அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காரு ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் சக்ஸஸே ஆக முடியல. இது எதனால என்ன அப்படிங்கிறதே தெரில நமக்கு. இப்படி பழைய, அதாவது ஒரு 1999 பாடின பாட்டு 26 வருஷம் கழித்து வைரலாகி தான் அவர் ஃபேமஸ் ஆகணும்னு இருக்கா என்ன?
அவர் சொல்லியிருந்தார், யூனிவர்ஸ் எனக்கு இப்போ தான் கொடுத்துருக்கோ என்னமோ. இந்த மாதிரி நல்ல டேலண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணுங்க. உண்மையாகவே பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவரோட. ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் நான் நேர்லேயும் பார்த்துருக்கேன். அப்படி எனர்ஜெட்டிக்காக பாடியிருக்கார் அவர் வந்துட்டு. அவர் கூட நான் பிக்சரும் எடுத்தேன். அந்த பிக்சரையும் நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன் நான். அது ஒன்று. அடுத்ததான் நம்ம பேச போகிறது வந்துட்டு கேபிஒய் பாலா அவர்கள். அவர் வந்து இப்போ தான் ரீசண்டாக காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு படத்தில் நடித்தார். நான் ஏன் இந்த டாப்பிக்கையும் அந்த டாப்பிக்கையும் சேர்த்து பண்ணணும்னு நினச்சேனாக்க, நான் இப்போ இந்த ஊரில் இருக்கேன், யூஎஸில் இருக்கேன். ஒரு தேட்டரில் கூட காந்தி கண்ணாடி போடலைங்க. எல்லா தேட்டர்லேயுமே மேஜரான நல்ல முக்கியமான நடிகர்கள் நடித்த படங்கள் தான் வெளியாகிருக்கு. ஒரு தேட்டரில் கூட இல்லை. அதனால் என்னால் பார்க்கவே முடியலை. ஓடிடியில் வந்தால் தான் நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நான் ரிவ்யூவே கொடுக்கணும். ஏன்னா பார்க்க முடியல. இந்தியாலேயும் இதே நிலமை தான். அதாவது ஒரு தேட்டருமே கிடைக்கிற போல இருக்குது கேபிஒய் பாலாக்கு. அதே மாதிரி அவருக்கு வந்து அந்த டைரக்டர்ஸ் அந்த டீம் சொல்லியிருந்தாங்க, போட்டிருந்த தேட்டர் எல்லாமே ஸ்க்ரீன் டைமை வந்து குறைச்சிட்டாங்க போல இருக்குது. இந்த நிலைமை எதுக்கு வருது? கேபிஒய் பாலா நமக்கு தெரியும், அவர் வந்து நிறையா குக் வித் கோமாளிலே ஆகட்டும், அதே மாதிரி காமெடி ஷோஸ் எல்லாத்துலேயுமே வந்திருக்காரு. கலக்கப்போவது யாரில் வந்திருக்காரு, எல்லாத்துலேயுமே வந்திருக்காரு. மோரோவர் எனக்கு இம்ப்ரெஸ்ஸே ஆகலைங்க. அவ்வளோ பேர்த்துக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஒரு சைக்கிள் வேணுமா அவங்களுக்கு, அதே மாதிரி படிப்புக்கு வேணுமா அவங்களுக்கு, யார் என்ன கேட்டாலும் உதவி. ஓகேங்க, தட்ஸ் ஓகே. அவர் வந்து சில பேர் சேனல்லலாம் போட்டிருக்காங்க, அவர் வந்து பப்ளிசிட்டிக்கோசரம் பண்ணுறாருன்னு. நம்மளால் ₹1 கொடுக்க முடியுமா? நான் பப்ளிசிட்டியே பண்ணுறனால என்னால் ₹1 ஒருத்தருக்கு உதவி பண்ண முடியுமா? ஒருத்தர் பண்ணுறாருல, அது வந்து அத்தனை பேர்த்துக்கும் தன்னோட காசை வந்து காசுன்னு பார்க்காம பண்ணுறாருல. பிந்து கோஸ்க்கு இதே மாதிரி யாராவது நலிந்த கலைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அத்தனை பேர்த்துக்கும் பண்ணுறாருல கேபிஒய் பாலா. அப்போ வந்து அவருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்தா தான் என்ன. ஏன் வந்துட்டு எனக்கு இன்னொரு கொஷின் என்னன்னாக்க, ஏன் ஃபேமஸான ரிவ்யூவர்ஸ் கூட அவரோட படத்தை ரிவ்யூ பண்ணலை? நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணி விட்டு தூக்கி விட்டிங்கன்னா அந்த படம் நல்லாவும் ஓடும். சில சமயங்கள்ங்க எல்லாமே வந்து அந்த அந்த காசு, அவர் சம்பாதிக்கிற காசு 4 ஏழைங்களுக்கு தான் போக போகுதுன்னு, கஷ்டப்படுறவங்களுக்கு தான் போகுது. போயிட்டு போகட்டுமே. அதனால என்ன, எல்லாமே நெகட்டிவ் அப்படின்னு எல்லாமே நெகட்டிவ் பாசிட்டிவ்னு ஒரு ரிவ்யூவர்ஸும் அப்படி. எனக்கு இது என்னோட பர்சனல் கருத்து. ஓகே, அந்த ஒரு நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு ₹100 வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு தான் போனால் என்ன, அந்த படம் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்களேன். ஏன் வந்து தேட்டர் ஸ்பேஸே கிடைக்காம நீங்கள் பண்ணுறீங்க? எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு படம் வந்து பயங்கர ஹிட் ஆகிடுமா? அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தானே அவங்கள வளர்த்துப்பாங்க. எனக்கு அதெல்லாம் இருந்ததுங்க. உண்மையாகவே என்னாலேயும் இந்த ஊரில் ஒரு தேட்டரில் கூட ஓடலை. என்னால் பார்க்கவும் முடியல. அதனால் அட்லீஸ்ட் நான் காந்தி கண்ணாடியை பற்றி அட்லீஸ்ட் இப்படி பேசினாலாவது ஒரு 2 மக்களாவது பார்ப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் இது பண்ணுறேன். கட்டாயம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போயிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணணுங்க. உண்மையாகவே அவர் நிறைய பேருக்கு நல்லது பண்ணுறாரு. தன்னோட காசை அவர் வச்சுக்கிறது இல்லை, எல்லாத்துக்குமே நல்லதான் பண்ணுறாரு. நம்ம லேட்டாக ரியலைஸ் பண்ணுறோம். எல்லாத்துக்குமே வந்துட்டு லேட்டாக தான் நம்ம ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருக்கோன்னா அது எனக்கு புரியலை. நமக்கு வந்து இதையும் வந்து கேபிஒய் பாலாவையும் நம்ம இன்னும் ஒரு 26 வருஷம் கழிச்சு தான் கொண்டாட போகிறோமா? அதுக்கப்புறம் அவர் நல்லா வளர்ந்து பயங்கர சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கப்புறம் அவருக்கு எல்லா ஸ்க்ரீனும் கிடைக்கும் அப்படிங்கிறது எவ்வளோ எனக்கு தெரியல. ஈக்குவலாக எல்லாத்துக்குமான உலகம் இது. எல்லாத்துக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கலைஞர்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சின்ன பூஸ்ட் வந்து அவங்களுக்கு நம்மளால் கொடுக்கறது வந்து தப்பே கிடையாது. இது 2 பேருமே எனக்கு கைண்ட் ஆஃப் ஒரே மாதிரி தோணிச்சு. அதனால தான் சரி நான் இந்த 2 டாப்பிக்கையும் ஒரே இதில் பண்ணேன். நான் இன்னும் காந்தி கண்ணாடி பார்க்கலங்க. ஃபேமஸான ரிவ்யூவர்ஸே நான் அவங்களோடதில் போய் பார்க்குறேன், அவங்களோடதில் இல்லவே இல்லை. அவங்கெல்லாம் ரிவ்யூவே பண்ணல. ஏன் வந்து இது வியூஸ் வராதுன்னு நினச்சிட்டாங்களா? வியூஸ் வரலன்னா என்ன, என்னோடதுலேயுமே சில நல்ல ஹீரோஸ் போடும்போது வியூஸ் வரும், சிலதுக்கு வரவே வராது. சரி, அதுக்குன்னு நம்ம கடமையை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய இது. கைண்ட் ரிக்வெஸ்ட் எல்லா ரிவ்யூவர்ஸ்க்குமே, நீங்கள் பண்ணாதவங்க பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் பார்த்து பண்ணும்போது ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்னால ஒரு 4 பேர் போய் பார்ப்பாங்க இல்லையா? அது வந்து அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? எங்களுக்கு வந்து இங்கே படமே ஓடலை. படம் ஓடினா தானே நான் போய் பார்க்குறதுக்கு. படமே ஓடலை. அதனால் என்னால் பார்க்கல நான் இன்னும் காந்தி கண்ணாடி.
வெயிட்டிங் ஓடிடியில் பார்க்குறதுக்கு நானும் வெயிட்டிங். இந்த 2 டாப்பிக்கை பற்றி தான் இன்றைக்கி கவர் பண்ணணும்னு நினச்சேன். அட்லீஸ்ட் சத்யன் மகாலிங்கம்க்கு இப்போ வந்து ஒரு நிறைய சான்சஸ் கிடைக்கணும், நிறைய அவரும் பெரிய சிங்கராக வரணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துவோம். அவரோட குரல் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரோஜா ரோஜா பாட்டு இன்கேஸ் நீங்கள் கேட்காதவங்களா இருந்தீங்கன்னா அது வைரல் ஆகிட்டுருக்கு. அந்த பாட்டை போய் கேளுங்க. சேம் திங் கேபிஒய் பாலாவோட காந்தி கண்ணாடியையும் போய் பார்த்து அட்லீஸ்ட் அவர் உதவி செய்கிறார் 4 பேர்த்துக்கு, அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.